ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் டிஎன் பாஸ் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச் தான். யார் பார்த்தீங்கன்னா அண்ணன் மிஸ்ஸஸ் தம்பி. இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் தம்பிக்காரர் தான் ஜெயித்தார், அண்ணக்காரர் தோற்று விட்டார். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தீங்கன்னா அண்ணன்கார் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னாரு. ஏன்னா அப்போ தான் முதல்ல ஆனார் ஃப்ரீ ஃபயரு. அது போய் ரிவெஞ்ச் எடுக்கினாரு. என்ன எடுத்துகிட்டு வரா வாய்ப்பே இல்லை வாய்ப்புன்னு சொல்லிட்டு அவ்வளோ கான்ஃபிடன்ஸாக சொல்கிறாரு. என்ன நடக்க போதும் வேறு தெரில. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் கன்று வேறு எடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஒரு எல்லாமே ஒரு என்ன நடக்க போது வேறு தெரில. இவர் பார்த்தீங்கன்னா ஏட்டாப்பில் ஒரு லூட் அடிக்கிறாரு. இவர் இங்கேயோ போகிறாரு லூட்டுக்காக. எனக்கு தெரிஞ்சு நல்லா ப்ரிப்பேர் ஆகி தான் வந்துருப்பாங்க ரெண்டு பேரும். உங்களுக்கு நல்லா போட்டி நல்லா சாடிஸமாக போகும். அவன் இப்போ நீ தான் இடத்துக்கு வந்திருக்கான் பார்த்துட்டாருங்க அவரை. என்னங்க ஒரு குரூப் மேலே தம்பி அடிக்குது, அடிச்சு வரான்னு பார்த்தாக்கா இருங்க விருப்பெல்லாம் போகுது. அடிப்பாரா இவங்க மண்டை கிழிஞ்சிருச்சுங்க. என்னங்க அடியுது தப்பா இடம் போட்டு அடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் தான் சொன்னாருங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்திருக்கேன், நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். இதான் சொன்னேன், நினைக்க கூடாது. கண்டிப்பாக பார்ட்டியும் போகும். நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா 350 பேர் பார்க்குறீங்க, வெறும் 12 பேர் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. நமக்கு நியாயமாக போய் சொல்லுங்களா சப்போர்ட் பண்ணுறத பற்றி? ஒன்றும் பண்ண முடியாது. நான் இங்கே என்ன பண்ண முடியும்? நான் உங்கள் யாரான் அவன் லெஃப்ட் பக்கம் போகிறான்டா, நீ லெஃப்ட் பக்கம் முதல் 2 முடியல் ஒன்றுக்கு அவன் போயிட்டே போய் லெஃப்ட் பக்கம் போகிறான்டா. ரூம் தான் வீடு பண்ணியிருக்காரு. இது 2வது ரவுண்டு. இவ்வளோலாம் முறையாக இருக்குதுன்னா என்னங்க ட்ரிபிள் கட்டுது? என்னங்க டக்குன்னு உங்கள் அண்ணன் காலேஜ் வச்சுட்டாரு. ட்ரிபிள் அடிச்சுட்டாரா? இதான் மண்டே வரை கிளிக்கு வராமா, என்னதான் கிளிக்கிறான்னு பார்ப்போம். இப்போ பொறுமையாக ஆறான். எனக்கு தெரிஞ்சு விஜயிச்சுடுவார். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ அடிச்சுடுவார் நான் நினைக்கிறேன். இப்படிங்கப்பா கவரத்துலாம் ஆடுறோம்டாங்க. என்னங்க சொத்து அடிச்சுட்டு சூப்பரா மண்டை 2 கிளிஞ்சிச்சிங்க. இப்போ பார்த்து சொன்ன மாதிரி அடிச்சிட்டிங்க. வேற மாதிரி 3-2 முடிய 2-1 சொல்லிட்டு இப்போ அண்ணக்கார தான் ரீல்ல இருக்காரு. இந்த ரவுண்ட் என்ன பண்ணுங்க, ஜெயிச்சிருங்களா தோத்துருவீங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்பதான் சொன்னாரு. ஏன்னா முதல் 2 ரவுண்டு தோல்வியார். இப்போ ஓரளவுக்கு இந்த நீ பார்க்குறேன்டா, அடிச்சிடுறா. வீடியோ பதிவாகும். வீடியோ பார்க்குறீங்களா? உன்னோட தான் நான் என் யூடியூப் சேனல் போடுறேன்டா. எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுண்டு இவர் தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவருக்கு வந்து கொஞ்சம் வெறி வந்திருக்கும். 2-0 தோற்றதால எக்கோவா. ஆனால் இன்னும் 7 போய் கூப்பிட்டு அடிக்கிறீங்களே ஏன்? அப்படி 7 என்னதான் இருக்கு? அதுக்காக சரி. இப்போ யாருக்கு எங்க குளோல் போட்டு வைப் பண்ணுறீங்க? யாருங்க அவரு? எங்க ரூம் வச்சுக்கிடுதுமே தெரியாதுங்க. யாருங்க இன்னுங்க படிச்சு ஒன்ட்டே பிடிச்சிட்டீங்க. எப்படிங்க இதெல்லாம் அடிக்கிறீங்க? நல்லே போட்டு ஆமா ஆமா எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் எத்தனை வருஷமா விளாட்றீங்க? 3 வருஷம். 3 வருஷமா விளாட்றீங்க. அவ்வளோதான் பழகி இருக்குங்க உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் தான். எடுத்து வச்சிருக்கேன். இல்லை மட்டும் அடிச்சுடுவாரு. ஏதோ 2 ரவுண்டே போய் நீங்கள் சொன்ன ஹெல்மெட்டெல்லாம் அப்படியே கிழிஞ்சிடுச்சிங்க. கிளின்னு பார்த்தாக்கா அடிக்கிறீங்க. சூப்பராக தான் ஆடுறீங்க. இப்போ 5 ரவுண்டு முடிவே 3-2 சொல்லிட்டு தம்பி எடுத்த கண்ணு எடுக்கிறான்டா. நம்மளுக்கு வந்து ஒரு கண்ணு ஆட்டு இருக்காங்க எல்லாரும். நேச்சுரலாக வராத கண்ணு எடுத்துக்கிட்டு இருக்கான்டா. எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுண்டு கண்டிப்பாக நம்ம அண்ணக்காரராக தான் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன்.
நீங்கள் இதுக்கு என்ன சொல்லுவீங்க? 350 பேர் இப்போ பார்க்க போகிறாங்களா? இல்ல அவன் யார் அது? அதை கொண்டு இப்போ ப்ரோக்ராம் அடி பண்ணுறீங்க. பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. அப்புறம் இது வேறு கொண்டா டியூரேஷன் க்ளோட்ஸிங்லாம் காட்டுதா டிமன்ஸுக்கு க்ளோவெல்லாம் மரணமாக வச்சுருக்கீங்களே அதெல்லாம் எப்படி முக்கிட்டு என்னங்க நீங்களே ஜெயிச்சிட்டீங்க அவ்வளோதான் சும்மா கெத்து காட்டுறீங்க போலியே நம்ம தான் வேற மாதிரி ஆடுறீங்களே யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க சொன்னேன் அப்போ ஏன்னா அப்பா எல்லாம் பார்க்குறாங்க நானே கத்துக்கிட்டேன். அவங்க பாடுறா இல்லையா எடுத்ததே எடுக்கிறான்டா இல்லை இல்லை இதாட்டி பாரு படுத்துக்கிட்டே ஒன்ட்டா வடிவா. படுத்துக்கிட்டு அடிப்பீங்களா? பார்ப்போம் இருங்க படுத்துக்கிட்டு அடிக்கிறீங்களான்னு. படுத்துக்கிட்டுன்னா நம்ம அடிஸ்கார தான் இருப்பாரு அந்த மாதிரியா ஏதோ சுற்றி வச்சு போட்டு தள்ளி இருப்பாங்க ரொம்ப கஷ்டமாச்சுங்க. இது என்னதுடா இது அப்புறம் நாள் கேட்பீங்க ஏதோ கண்ணில் ஏதோ சுத்தியல் மாதிரி போட்டிருக்குன்னு அது நம்ம தலைவரை சொல்லுவார். அவ்வளோதான் நம்மளுக்கு எதுவும் அதுதான் நம்மளோட அறிவு படுத்துக்கிட்டு அடிக்கிறது பாரு. சொல்லாமல் படுத்துட்டாரு அடிச்சிருவாரு பார்க்கணும் அடிச்சிருவாரா எங்க என்ன சொன்ன மாதிரி 542 அவ்வளோதான். அவ்வளோதான் நம்ம தான் சூப்பர் வேற மாதிரி ஆடுறீங்க. படுத்துக்கிட்டு அடிப்பேன்னு சொன்னீங்க அதே மாதிரி அடிச்சிட்டீங்க படுத்துக்கிட்டு. தோத்தாலும் தோப்பான் பார்த்தா எப்படிங்க நல்லா தானே ஆட்டி அவன் ஆஃப்லைன் போயிட்டான். இல்லை இல்லை இவராங்க யூஎம்பி எடுத்து வச்சிருக்காரு. உங்களுக்கு ஒரு வராது ஓட்டு ஒரு 10 நிமிஷம் ஓட்டு ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் வரைக்கும் கிராணி வீடியோ 12 நிமிஷம் போட்டு நல்லா ஓடிச்சு. அதான் நானும் நினைக்கிறேன் ஏதோ ஒரு 12 நிமிஷம் ஒரு ரொம்ப அழுத்தி விடுப்பாரு. அவர் எப்படி போட்டாருன்னா அழுத்தி குடிச்சிக்கிட்டு மேலே பதில் கச்சக்க நேரம் ஓட்டாத அவரு பதில் கடிக்க மாட்டேங்கிறான். ஏதோ 2 ரன் தான் ஜெயிச்சான். எங்க பார்ப்போம் எடுத்து தெரிஞ்சு எதுக்கு எடுத்தான்னு ஒரு மனுஷத்துக்கு இப்படின்னா ஆடக்கூடாதுங்க. டக்குன்னு மறக்காம இந்த வீடியோ இங்க கேப்புன்னு சொல்லிட்டு அடிக்க போயிருக்காரு. இங்க பாருங்களா நல்லா சுதாரிச்சு என்னங்க இது பின்னாடி நடிக்கிறாரு நல்லா ஆடுறான்டா போய் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பின்னாடி நடிக்கிறதெல்லாம். ஆமாண்டா அழுத்துறான்டா உனக்கு குளோல் வச்சு அடிச்சு விடலாம்ல அது கூட பண்ண மாட்டேங்கிறான். 88 நாள் உதவி என்ன குளோல் போட்டு அடிச்சுட்டானோ நல்லா வந்துட்டீங்க. ஆமாம் அச்சு வேறு இல்லை போல பார்த்தாடுங்க இங்கே உள்ளூரியே பார்த்து இல்லையடா அழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்காரு மேலே தூக்கிட்டாருங்க அழுத்து பிடிச்சிட்டு மேலே தூக்கிட்டாருங்க. அதான் நான் சொன்னேன் இவரையும் பேச்சு அழுத்து பிடிச்சி மேலே தூக்கிட்டாரு. என்ன சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜட்ஜோட தான் நினைக்கிறேன். ஏன்னா அழுத்து பிடிச்சிக்க மேலே தூக்குறாள் இவரெல்லாம். அப்புறம் உங்களுக்கு பார்த்து வேணும்னா ஒரு 10 ரூபாய்க்கு கொடுங்க பார்த்து வர வைக்கிறேன். பிரச்சனை இல்லை நம்மளுக்கு அதெல்லாம். நம்மளுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலுக்காக ஆட வந்த அண்ணக்காரன் முன்னாஃபு தம்பிக்காரன் வீடியோவில் வரான் போய்த்தே உண்டா அப்படி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. 8 முடிவேல் அண்ணன் தம்பிக்கார தான் முன்னையில் இருக்காரு 5க்கு 3ன்னு பார்க்குறேன். ஒன்று எப்படியோ ஆடி வர சுட்டாரு சுற்றிட்டான்றது இந்த ஒருத்தவங்க சுற்றிட்டு வர்றாரு. சொன்னாரு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் நான் இருக்காரு. நீங்களும் போய் யூஎம்பி எடுத்துட்டீங்க போல. போய் யூஎம்பி எடு பிரச்சனையே இல்லை முள்ளே முன்னாடி போல நீங்களும் யூஎம்பி வச்சு யூஎம்பி போ இன்னும் அடிங்க பேசுகிற போது மண்டை சதடிச்சிங்க அப்படியே யூஎம்பிலே அழுத்து பிடிச்சி அடிக்கிறாரு. யாரு ஹாய் வர கட்டாரு இவனை தான் பார்க்குறீங்க அடிக்க அடிக்கிற வீடியோ நல்லா டியூரேஷன் போகும்னு நினைக்கிறேன். அடிக்க மாட்டேங்கிறடா தோத்து போத கட்ட எவன்டா பார்ப்பானு அடிக்கிறது தான்டா. இதே மாதிரி நிறைய வீடியோ வரும். ஃப்ரீ மட்டும் இல்லை நம்ம கிட்ட கிராணி இருக்கு இருக்கு ஸ்டிக்மன் பார்ட்டி இருக்கு எல்லா கேமும் நம்ம கிட்ட இருக்கு.
கூடிய சீக்கிரத்தில் பண்ணுவோம். பண்ணிட்டோம், எடிட் பண்ணி அப்லோட் தான் பண்ணோம். இப்போ அவன் எடுத்த கண்ணே வேற யூஎம்பிஎஸ் டபுள் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். 4 ரவுண்டு 9 ரவுண்டு முடியல, 5க்கு நான் சொல்லிட்டு இப்பயும் தம்பிகளை தான் ஒன்னே பார்க்குறேன்டா. எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுண்டு நீங்கள் ஜெயிச்சுடுங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த யூஎம்பி கெத்தான் எம்பி பாட்டு கெத்தான்னு சொல்லிட்டு கமல் பாஸை தெரிவிக்க கொடுங்க கைஸ். ரெண்டுத்துல எது ஜெயிக்குதுன்னு பார்ப்போம். நீ கவர் தாடு, நீ கவர் தாடு, அவங்க வரட்டாடு நல்லா அடிச்சிடுங்க யூஎம்பியோட. ஆனால் ஓல்டு பிளேயர்ஸ் யூஎம்பி எடுப்பாங்க, சூப்பர் இது எம்பி போட்டு எடுப்பாங்க, 2 தான் எடுப்பாங்க. பேசும்போது எடுத்துக்கிட்டாருங்க, வணக்கம் ஆகிட்டாருங்க போல. இந்த சாட்டை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எப்படி அடிச்சீங்க? இங்கன்னு வேற சொல்கிறாரு. 10 ரவுண்டு முடியல, 6 கால்னு சொல்லிட்டு இப்பயும் யாருங்க வெளியில் இருக்கா? நம்ம தான். அவ்வளோ நம்ம தான் சொல்ல போது தெரியக்கூடாதா? அவரு தான் தம்பியாக தான் லீடில் இருக்காரு. கரெக்டாக இந்த வீடியோ ஒரு 15 நிமிஷம் வரும், 13 நிமிஷம். நானும் ஒரு 15 நிமிஷம் நிறைய செத்து போயிடுவோம். அதெல்லாம் கொண்டா வாரம் பச்சம் பார்த்து விடுங்க. உடனே தான் பார்க்குறேன் நாங்கள் கரெக்டாக பைத்தியம் இல்லைலாம். இப்போ ஆயிடுச்சுல போதும். வீடியோ எடுக்க எவ்வளோ கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தான் தெரியும். இலக்க தாண்டியாச்சுடா, அடிக்கலாம்டா, பிரச்சனை இல்லைடா. அந்த மூமெண்ட் கொடுத்தாலும் அவளுக்கு யாராலும் அடிக்க. இங்கே பாருங்க, சொல்ல போதே அடிச்சுட்டாருங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பழிக்குது, அது எப்படி தெரிஞ்சு ஒரு தோசியர் போல நான் நீ எல்லாத்தையும் தெரிஞ்சு சொல்கிறாரு. எந்த ரவுண்டு யார் ஜப்பான்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள். நம்ம தான் பார்ப்போம், நம்ம தானே கேட்குறா. ஒரு 10 கிலோ முடிச்சு விட்டுறீங்க, கிராடியை தாண்டி போகுது. சரி இருங்க பார்ப்போம் யார் மண்டை கிளி தெரிஞ்சு பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. இதை வந்து நான் வந்து ஏதாச்சும் ஒரு கிளிப் எடுத்து நான் சாப்பிட்டு அவர் வர வெளியே வரமாட்டேங்கிறாரு, பயப்படுறாரா? எங்கே இருக்கான்னு என்ன அண்ணனை இப்படின்னா சொல்லட்டான் பாரு, அதான் அங்கே இருக்கான். விடுங்க, அப்புறம் மாதிரி அடிக்க போகிறேன் நினச்சா மாதிரி அடிக்கிறான்டா. என்னங்க சொன்ன மாதிரி அடிச்சிட்டிங்க. ஓகே கைஸ், சொன்ன மாதிரியே பாட்டு ஒரு தம்பிக்காக தான் தேய்ச்சாரு. மறுபடியும் அண்ணக்காரர் வந்து பார்ட் 3 கேட்பாரு, போடுவோம். இந்த வீடியோ பார்த்தீங்களுக்கு மிக்க நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், டாட்டா.